என்னங்கய்யா புகை தள்ளுதா? மாமா என்ன மாமா பண்ணுது? என்ன வேர்க்குது? நிறைய நடமாட்டம் இருக்குது பாருங்க. இங்கே வருது. ஆமாங்க, மாமா இந்த காடு இந்த லத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ ஒரு கவர்ல. சாம்பிராணிக்கு குழந்தைங்களுக்குலாம் போட்டால் நல்லது. வெல்கம் டு மிஸ்டர் லெவன் விளாக்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, அதாவது கர்நாடக தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி இடையில் இருக்கிற நடு மாதையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதேஸ்வரன், அதாவது அவர் வந்து சுயம்புவாக இருக்கார். அந்த கோயிலில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து விசிட் அடிக்க போகிறோம். இது வந்து என்னென்னா, காலங்காலமாக வந்து அந்த காலத்தில் வந்து மாதேஸ்வரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நடு மாதையனை வழிபட்டு வந்திருக்காங்க. நம்ம மேட்டூர் மக்கள், குளத்தூர் மக்கள், அந்த பக்கம் வந்து கோவிந்தப்படி அவங்க அந்த பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுமாதையினை வந்து வழிபட்டுட்டு தான் மேலே போய் மாதேஸ்வரனை கும்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சமையல் செஞ்சு ஒரு இரவு தங்கியிருந்து வழிபட்டுட்டு தான் மேலே போய் மாதேஸ்வரனை சந்திச்சிருக்காங்க. வீடியோ நல்லாயிருக்கும், கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க போவோம். ஓ மாமா, மேலே மாதையனை கும்புறதுக்கு முன்னாடி இந்த மாதையனை கும்பிடணுமா மாமா? அந்த காலத்திலலாம் மேட்டூர் பகுதியிலேருந்து வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் நடந்து வருவாங்கள்ல. அப்போ வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு ஒரு நாள் தங்கிட்டு நைட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது சுயம்பு மாதேஸ்வரர். அங்கே இருக்கிற மாதிரி மேலே மலையில் இருக்கிற மாதிரி லிங்கம் கிடையாது, இது சுயம்புவாகவே இருக்கும் பாரு. ஆமாங்க, சும்மா ஒரு 100 படி தான். ஆனால் இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, பார்த்தியா?
இப்போ எல்லாம் முன்னோர்கள்லாம் நாங்கள் காலங்காலமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். இதோட ஐதீகம் என்னென்னா, நம்ம மாதேஸ்வரனும் சித்தேஸ்வரனும் அண்ணன் தம்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் இருவருக்கு அங்கே ஏதோ வாக்குவாத சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து மாதேஸ்வரன் பார்த்துருக்காரு எந்த மலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலையை இங்கேருந்து தான் அங்கே போயிருக்காரு மாதேஸ்வரன். நாங்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் வந்து இந்த கோயிலை வந்து நடந்து வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அடுத்த நாள் ஒரு இரவு தங்கியிருந்து தான் நாங்கள் அங்கே கிளம்புங்க மாதேஸ்வரனை சாமியை பார்க்குறது. அங்கே போய் வழிபட்டுட்டு தான் நம்ம ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த கிணத்துல தாங்க நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் கட்டிட்டாங்க. அப்போலாம் அந்த கட்டடம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் வரங்காட்டி இன்றைக்கி விலங்குகள் வந்து இதனால் தண்ணி குடிக்க முடியல. இது ஒரு சிரமம் தான். மற்றபடி ஒன்றும் கிணறு பாருங்க வத்துறதே இல்லை, தண்ணி மேலாவே இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள்லாம் யார் பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மாதேஸ்வரன் கோயிலில் உள்ள இருக்காங்களா லிங்காயத்தவர்கள்னு அவங்க பேர் வழிபாடு பண்ணுறாங்க. ஆமாங்க. அவங்களே தான் இங்கே வந்து பண்ணுறாங்க கோயில். அவங்க முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நிறைய நடமாட்டம் இருக்குது பாருங்க. இங்கே வருது. ஆமாங்க. இந்த காடு இந்த லத்தி கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு கவர்ல சாம்பிராணிக்கு குழந்தைங்களுக்குலாம் போட்டால் நல்லது. இங்கே பாருங்க, அப்பயே நம்ம மதுப்பிரியர்கள் வந்து இந்த கோயிலையும் விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மதுப்பிரியர்கள்லாம் கொஞ்சம் கோயிலுக்கு கொள்ளணும். இந்த மது பாட்டிலுங்களை போட்டு தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க. இங்கே இருக்கிற லிங்கமும் வந்து பார்த்தீங்களா சுயம்புவாக தான் இருக்கார். வடிவமே பாருங்கள், தெரியும் பார்த்தாவே சுயம்புவாக தான் இருக்குது. நம்ம தான் மேட்டூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே ஒரு 100-200 பேர்த்தோடு வருவோம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, எங்கெல்லாம் கையை பிடிச்சி தான் எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வருவார். இந்த வழியாக இங்கே தான் சாப்பாடு செய்வாங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் தான் இங்கே ஒரு நாள் நைட்டு இரவு தங்கி நின்று தான் அடுத்த நாள் தான் நாங்கள் மேலே மாதைன்னு பார்க்குறது கிளம்புவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்குது, உரல் இருக்குது, அம்மி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓடை இருக்குது, தண்ணி யூஸ் பண்ணிக்கிற தண்ணி. இப்போ தான் தண்ணியெலாம் வறட்சி ஆகி போச்சு. அப்போல்லாம் தண்ணி ஓடை தண்ணி நிறையா போயிட்டுருக்குங்க. இங்கே அடிக்கடிக்கு யானை வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு.
என்னங்கய்யா புகை தள்ளுதா? மாமா என்ன மாமா பண்ணுது? என்ன வேர்க்குது? ஒரு வழியாக நடு மாதேஸ்வரரை வந்து வழிபட்டாச்சு. அடுத்தது வந்து மேலே மாதேஸ்வரனை போய் பார்க்க போகிறோம். நன்றி.